ஓட்ட வடை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு கழுவிடுத்து காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. அதோட ஒற்றைக்கல்லை தூள் பண்ணி போட்டிருக்கிறேன். 1 கிலோ மாவுங்க. 1 கிலோ மாவு. உடைச்சக்கல்லை வந்து 150 கிராம் உடைச்சக்கல்லை, எள்ளு, மிளகாய், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிது. அதோட எள்ளு, கடலைப்பருப்பு ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது இப்போ இது பெருங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டேன். ஓரளவுக்கு திட்டமாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், உப்பெல்லாம் சரியாகுதான்னு பார்த்துட்டு இது போல் குட்டி குட்டி உண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நம்ம தட்டிக்கலாம். பெருசாக வேணும்னாலும் தட்டிக்கலாம். நான் வந்து மீடியமாக தான் தட்டியிருக்கிறேன். இதையே ஒரு சின்ன மூடி எடுத்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படியும் செஞ்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நான் அப்படியே மீடியம் சைஸாக தட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெய் காயறதுங்காட்டிக்கும் ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம். பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஈடு போட்டு அதே போல் நம்ம தட்டி வச்சுக்கலாங்க. வேவுறாங்காட்டிக்கு நம்ம தட்டி வச்சிட்டோம்னா தான் டக்குன்னு வேலை ஆகிடும். இந்த போல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம தட்டுறதுக்கு முன்னாடி. பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. நல்லா மொறுன்னு கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இதே போல் போட்டு தேவி எடுத்துக்கலாங்க. நான் தேவிட்ட சிம்மிலே வச்சுட்டு கலர் பாருங்கள் அந்த போல் வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். தட்டி வச்சுட்டு இருந்தேன் ஏற்கனவே. அதை இப்போது எடுத்துட்டு அடுத்த ஈடு போட்டுக்கிறேங்க. இதே போல் நம்ம ஒரு ஈடும் அது வேவரத்தங்காட்டிக்கும் சிம்மில் தானே வைக்கிறோம். வேவரத்தங்காட்டிக்கும் தட்டி எடுத்துடலாம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது தட்டை செய்கிறதுக்கு பாருங்கள், இடம் எங்கே கேப் இருக்குது. ஒன்றோட ஒன்று மேலே போட்டால் கூட ஒட்டாதுங்க. இது அப்படியே மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இது போல் தான் தனித்தனியாக வந்துடும். அது நம்ம போடும்போது கேப்பில் தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.